ஒர்க்கில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவெஞ்சர் பைக்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணவே இல்லை. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு வண்டி பார்க்குறதுக்கு. சரி ரெஸ்டோர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டீசெண்டான ஒரு வாட்டர் வாஷ் ஒன்று பண்ணேன். சும்மா சொல்லக்கூடாது, வாட்டர் வாஷ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழுக்கையும் தாண்டி வண்டியை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அதோட உண்மையான அழகே வெளியே தெரிஞ்சுது. எப்போவுமே வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் க்ளீனாக ஏர் அடிக்கணும். அப்போ தான் எங்கேயுமே அந்த குரோமில் தண்ணி சேராமல் பளபளன்னு இருக்கும். ஏற்கனவே இண்டிகேட்டரில் ரொம்ப ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு பாத்திரம் கலர் போடுற மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு தேய்ச்சதில் பழையபடி நல்லா பாலிஷ் ஆகிடுச்சு. அதுலேயும் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். கையோடு சரி இன்ஜின் ஆயிலும் மாற்றலாம்னு சொல்லிட்டு முதல்ல மோட்டரில் இருக்கிற இன்ஜின் ஃப்ளஷ் வாங்கி வண்டியை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயிலும் மாற்றிட்டேன். ரிம்மெல்லாம் துடைக்கும் போது வண்டியோட அழகே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் துடைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் சன்செட்டில் அந்த பைக்கை பார்க்கும்போது அப்படியே ஒரு ஜுவல்லு மாதிரி தெரிஞ்சுது. 2018 மாடலு. இப்போ வரைக்கும் அந்த குரோமும் சரி அந்த பெயிண்ட்டும் சரி அவ்வளோ அத்தன்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அவெஞ்சர் பைக் யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பைக்கை நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வண்டியை மெயின்டைன் பண்ணுறது முக்கியம் இல்லை, எல்லாருக்கிட்டையும் வண்டி இருக்குது. ஒரு சில பேர் மட்டும்தான் வண்டியை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதில் நானும் ஒருத்தன் சொல்கிறதில் எனக்கு ஒரு பெருமை தான். உங்கள்கிட்டையும் எந்த பைக் இருந்தாலும் சரி அதை பத்திரமா பார்த்துக்கோங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட அழகு தனியாக உங்களுக்கு தெரியும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. என்ஜாய் ரைடிங் யூர் பைக். தேங்க்யூ ஸோ மச்.